Yes, sir. Yeah. So now green revolution மட்டும் பேசியிருந்தோம். And now we are going to discuss the products of biotechnology. Okay. So பொதுவா in generally நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா they are from biotechnology products. Okay. நம்ம நேற்று அந்த இதுவரையும் பார்க்க நினைக்கிறேன். Okay, so today we are going to discuss GMOs, I mean genetically modified organisms. And genetically modified organisms are the organisms which having a foreign DNA. So with that DNA, they are having a new characteristic. Okay, so அப்படி நம்ம மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், ஸோ அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். So the plants have been useful in many ways. So the first one is the crops more tolerant to abiotic stresses. See, against the cold, drought, salt, heat. So the plants which are genetically modified, so they can withstand the high cold, drought and salt, heat conditions. Sir, இது எப்படி கொஸ்டினா கேட்பாங்க அப்படின்னா, what are all the benefits of GMOs அப்படின்னு கேட்கலாம். So that's the first one. Second point வந்து பார்த்தீங்கன்னா, it is reduced reliance on chemical pesticides. So நம்ம chemical pesticides குறைச்சிடலாம். So because pest resistance plants we can produce by using biotechnology. Third one வந்து பார்த்தீங்கன்னா, we help to reduce post harvest losses. So post harvest losses அப்படின்னு சொல்லும்போது, while we are நார்மலா நம்ம வந்து ஒரு ஃபார்மர் வந்து ஒரு ஹார்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா, அது வந்து எடுத்துன்னு போய் சேர்க்கறதுக்குள்ள டிலே ஆகும்போது லைஃப் ஸ்பேன் ரொம்ப குறைவா இருக்கும், they will lose. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட், அவரால் வந்து போதுமான விலைக்கு விற்க முடியாது, அப்போ அவருக்கு வந்து அது லாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில க்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் ரொம்ப குறைவாக இருக்கும், இப்போலாம் லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆன மாதிரி கிடைக்குது நமக்கு. ஸோ அது நீங்கள் மார்க்கெட் பண்ணும்போது மார்க்கெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்பாயில். ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபார்மருக்கு வந்து அதனால் வரக்கூடிய லாஸ் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். இந்த பாயிண்ட் நோட் பண்ணி. அடுத்து வந்து மினரல் யூசேஜ் கூட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எது தேவையோ அது மட்டும்தான் நியூட்ரியன்ஸ் வந்து பிளான்ஸ் எடுத்துக்கும். அன்வான்டாக வந்து மினரல் சாயிலில் இருக்குன்றதுக்காக எல்லாமே எடுத்துக்காது. ஸோ வி கேன் ப்ரொடியூஸ் பிளான்ஸ் லைக் தட் அண்ட் வி கேன் என்ஹான்ஸ் தி நியூட்ரிஷனல் வேல்யூ ஃபுட். ஓகே, நியூட்ரிஷன் என்ரிச்டு ஃபுட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் ரைஸ் அப்படின்றது வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரைஸ். ஸோ இங்கே விட்டமின் ஏ அப்படின்றது ஜென்ரலி இட் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் ரைஸ். ஸோ வி ஆர் ஃபார்ட்டிஃபைட், அது நம்ம ஃபார்ட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. எப்போ வந்து ஒரு நியூட்ரியன்ஸ் வேல்யூ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆடட் பண்ணுறோமோ அது வந்து நம்ம நியூட்ரிஷனல் பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வென் வி ப்ரொடியூஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ். ஓகே, ஸோ இது நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் 2 எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸில் நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். த ஒன் இஸ் பிடி காட்டன். ஸோ பெசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜீனை தான் நம்ம காட்டனுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கலாம். சரி, பொதுவாக நம்ம வந்து பெசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா, இட்ஸ் எ சாயில் பாக்டீரியா. இதில் வந்து பெசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் டாக்ஸின் அப்படின்னு ஒரு டாக்ஸிக் புரோட்டீன் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த பெசில்லஸ் துரிஞ்சியன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜீன் வந்து பீட்டி டாக்ஸின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டாக்ஸினுக்கும் அது ஏன் நம்ம காட்டனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு அசோசியேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து காட்டன் பிளான்ட்ஸ் வந்து தே ஆர் சஃபர்ட் பை தி இன்செக்ட்ஸ். ஸோ நிறைய இன்செக்ட்ஸ் வந்து காட்டன் பிளான்ட்ஸ்னுடைய கிராப் கல்டிவேஷனை குறைச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து இன்செக்டிசைட்ஸை யூஸ் பண்ணி தான் காட்டனை கல்டிவேட் பண்ணுறோம். அப்போ இன்செக்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறதால பிளான்ட்ஸ்க்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம், இல்லை லேண்டுக்கு பாதிப்பு ஏற்படலாம், ஈவன் ஃபார்மர்ஸ் கூட தேர் எக்ஸ்போசர் டு கெமிக்கல்ஸ். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பெசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸிக் ஜீனை வந்து என்ன பண்ணுறோம், டாக்ஸிக் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை நம்ம காட்டனுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து பொதுவாக காட்டன் பிளான்ட்ஸ் ஆர் தே ஆர் அஃபெக்டட் பை மெனி இன்செக்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, சம் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பெசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் தே ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன்ஸ்
that kill certain insects such as lepidopterans. So நம்ம அது என்ன சொல்றோம்னா lepidopteran. You should note down the name of the lepidopteran. எதெல்லாம் நம்ம lepidopteran அப்படின்னு சொல்றோம். For example, tobacco budworm, armyworm and coleopterans. இதுல வந்து ரெண்டு வந்து டொபேக்கோ பட்வாமும் ஆர்மிவாமும் நம்ம லெபிடோப்டெரான்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து நம்ம பீட்டில்ஸை வந்து கோலியோப்டெரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டெப்டெரான்ஸ் அப்படின்னா ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ். ஸோ உங்களுக்கு இங்கே கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா டிப்டிரான்ஸ் அப்படின்னா என்னென்னலாம் வரும், கோலியோப்டெரான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் வரும், லெபிடோப்டெரான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் வரும். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் ஆல்சோ. அதர்வைஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்செக்ட்ஸ் கேன் ஈஸிலி இன்ஃபெக்ட் தி பீட்டி காட்டன் அப்படின்னு கேட்கலாம். இல்லை பெசிலஸ் துரிஞ்சான்சிஸ் வந்து அதில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த டாக்ஸிக் ப்ரோட்டீன் என்ன மாதிரியான இன்செக்ட்ஸ் எல்லாம் கில் பண்ணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது அப்போ கேட்கும்போது டொபேக்கோ பட்வாம், ஆர்மிவாம், பீட்டில்ஸ், ஃப்ளைஸ், மஸ்கிட்டோஸ் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இதெல்லாம் இப்போ நான் கொஸ்டினாக கேட்பேன். ஸோ அதனால் கிளியராக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, படிச்சுடுங்க. இப்போ உடனே படிச்சுட்டே வாங்க. அப்போ தான் ஏன்னா நமக்கு நிறைய டைம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களில் வந்து இப்போது இப்போ நீங்கள் 12th போயிருக்கீங்க தானே? நீங்களாம் இப்போ 12th இல்லை, 12th போய். ஓகே. ஸோ இப்போ you are going to write exam, right? Need exam இந்த வருஷம் எழுத போறீங்க. Yes sir. ஓகே. ஸோ ஜூலை 17 அப்படின்றது எல்லாருக்கும் டேட் டிக்ளேர் பண்ணாங்கன்னு தெரியும். ஓகேவா? அப்படிதானே? எஸ் சார். அப்போ டைம் குறைவாக தான் இருக்கு நமக்கு. சார் அதுக்கு அப்ளிகேஷன் எப்படி சார் பண்ணணும்? அது தனியா சொல்லுவாங்கம்மா, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே சார் நாங்களே பண்ணணுமா சார்? அதுதான், அதை பத்தி சார் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இதில் எப்படி இந்த மெக்கானிசம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜூலை 17 எதுக்கு சொல்ல வரேன்னா டேட் நமக்கு கொடுத்தாச்சு. ஸோ வி ஹாவ் அ டைம். ஸோ அந்த டைமுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்தந்த டேஸில் அந்தந்த கிளாஸ் ஒர்க்கை முடிச்சுட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த ஒரு டெக்னாலஜி எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். நார்மலாக ஒரு இன்செக்ட் வந்து காட்டனுடைய லீவ்ஸை சாப்பிட்டு அது வளர்ந்து வரும்போது அந்த காட்டனுடைய கல்டிவேஷன் குறையுது. இப்போ நம்ம இன்செக்டிசைட்ஸை யூஸ் பண்ணாமல் அந்த ஒரு இன்செக்ட்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம பார்ப்போம். the Bacillus thuringiensis, it usually forms a protein crystals. அது எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னா கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் பண்ணுது டூயிங் ஏ பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் க்ரோத். ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் க்ரோத்தில் என்ன பண்ணுது, தன்னுடைய பாடியில் வந்து அது இந்த ப்ரோட்டீன் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. தீஸ் கிறிஸ்டல்ஸ் கண்டெயின்ஸ் a toxic insecticidal proteins. ஏன்னா it is going to kill the insects. அதனால நம்ம அது insecticidal proteins சொல்றோம். ஓகே, ஸோ ஆனால் இந்த Sir, excuse me, sir. Can I take 2 minutes, sir? Yes, sir. Students, good evening once again. So I think tomorrow NEET form is going to get opened. So I believe we have been discussing about that. So இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நாளையில இருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது. ஸோ எவ்ரி சண்டேஸ் வந்து எங்களோட பர்சன் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்தந்த பிளேஸ்ல நீங்க ஏற்கனவே வந்து புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா வந்து ஜாயின் பண்ணி என்ரோல்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பிளேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. அங்க போனீங்கன்னா நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கேயே அவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ டீட்டெயில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க அங்க போனீங்க அப்படின்னா அங்க நீட் அப்ளிகேஷன் நீட்டோட ரஃப் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல ப்ராசஸ் பண்ணிட்டு உங்களோட கன்ஃபர்மேஷன் பேஜ் உங்ககிட்ட ரீச் ஆயிடும். இஸ் தட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் சார். எஸ் சார். ஃபார் எனி டவுட்ஸ் இருக்கா சண்டே எந்தெந்த சென்டர்ஸ் அவைலபிளா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் கால் 7401259090. They will update you about the centers which is available there. So you can go directly with your proof documents which I have told you. So they will process your application form there. Okay. For application form cost will be 1400 for BC category, OBC category 1400, general category 1500, SC ST 800. ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அங்கேயே ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ we will do all the formalities, don't worry. Is that clear? Yes sir. Everybody, if you have any doubts you can chat with me. I'll be forwarding you the message
ஸோ இன்னும் ஓப்பன் ஆகல. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இமீடியட்டா திஸ் இஸ் அன் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னும் என்டிஏல இருந்து அதிகாரப்பூர்வமா இன்னும் அப்ரூவல் வரல. ஸோ வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷன் மேப்போட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஸோ தட் யூ கேன் ஃபாலோ இட் அக்கார்டிங்லி. ஓகே, தேங்க்யூ சார். Yes, sir. Thank you, sir. வெல்கம் வெல்கம் சார். யூ கேன் கண்டினியூ சார். Okay. தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir. Okay, students. See, so the BT toxic protein, it is inactive protoxins. They are actually inactive protoxins, which means they doesn't cause any damage to the insects usually. Okay, but once the insects, okay, when the gene is incorporated into the plant, especially the plant leaves, these genes can produce, okay, the proteins. In their leaves, the toxic proteins are available. When any insects, okay, if it consume the leaves of the plant, cotton plant, then the content of leaf, when it is entered into the digestive tract of the insect, especially the gut region of the insect, due to the alkaline pH, so normally and the toxic protein அப்படின்றது வந்து அங்க டைஜஸ்ட் ஆகாது. Okay, which is because it is in crystalline form. But okay, so it is toxic in the form. So toxic இருக்கும்போது கண்டிப்பா என்ன பண்ண முடியாது அப்படின்னா crystalline formல இருக்கும்போது அந்த ஒரு எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. But when it is enter into the gut region where the alkaline pH is higher, automatically அந்த crystallines எல்லாம் என்ன ஆகும்னா solubilize ஆகும். அப்போ solubilize ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டாக்ஸிக் வந்து which is released into the gut, mid-gut epithelial cells குள்ள போகும்போது the toxic protein is usually kill the cells. Okay, so mid-gut epithelial cells வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டைஜஸ்ட் ஆயிட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த மெக்கானிசம் எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து ஒரு பிளான்ட் இருக்கு. ஸோ நீங்க அந்த ஒரு காட்டன் பிளான்ட்டுக்குள்ள வந்து நீங்க வந்து ஒரு பிடி காட்டனுக்கான அந்த ஜீனை வந்து நீங்க இன்சர்ட் பண்றீங்க. ஓகே, ஒரு ஜீனை இன்ஸ்டிடியூட் பண்றீங்க. இப்போ அந்த பிளான்ட்டால என்ன பண்ண முடியும், அதனோட லீவ்ஸ்ல இந்த பிடி ஜீனால ஒரு டாக்ஸினை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். எப்பெல்லாம் அந்த லீவ்ஸை வந்து ஒரு சில இன்செக்ட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுதோ, அந்த லீவ்ஸ் வந்து இப்போ அந்த இன்செக்ட்னுடைய கட் ரீஜனுக்குள்ள போகும். கட் ரீஜன்ல போன உடனே அங்கே ஆல்கலைன் பிஹெச் இருக்கிறதால ஈஸியா டிசால்வ் ஆகும். அப்போ டிசால்வ் சாலிபிளைஸ் ஆன உடனே எக்ஸ்போஸ்ட் ஆகிடும், டாக்ஸின் வந்து எக்ஸ்போஸ்ட் ஆகிடும். எக்ஸ்போஸ்ட் ஆகும்போது வேற வழி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மிட்கட் எபிதீலியல் செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்செக்ட் வந்து இறந்து போயிடும். ஸோ திஸ் இஸ் the mechanism behind. Okay, so it creates spores that cause cell swelling and lysis, eventually cause death of the insects. So in the specific BT toxic genes were isolated from Bacillus thuringiensis and incorporated into several crop plants such as cotton. And the choice of gene depends upon the crop. ஏன்னா எல்லா crop எல்லா இதுலயும் ஒரே மாதிரியான இது கிடையாது, டிஃப்ரெண்ட் டார்கெட் பெஸ்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டாக்ஸின் ஆர் இன்செக்ட் ஸ்பெசிஃபிக். நோட் பண்ணிக்கோங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிடி டாக்ஸின்ஸ் ஆர் இன்செக்ட் குரூப் ஸ்பெசிஃபிக். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் குரூப் இன்செக்ட்ஸை மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ஜீன் வந்து இன்ஃபெக்ட் பண்ணும், எல்லாத்தையுமே வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணாது. ஓகே, ஸோ த டாக்ஸின் இஸ் கோடட் பை எ ஜீன் which is called CRY1AC. ஸோ அதை நம்ம டாக்ஸிக் ஜீன்னு சொல்றோம். அதை நம்ம நார்மலாக வந்து CRY gene அப்படின்னு கொடுக்கும். நோட் பண்ணிக்கோங்க, CRY gene is very important. Gene name is CRY. Okay, so there are number of them. For example, the proteins encoded by the genes. சில genes இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CRY1AC அப்படின்றோம், CRY2AB. இது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா காட்டன் போல்ட் வார்ம்ஸ் வந்து என்ன பண்ணுது, கில் பண்ணுது. அதே மாதிரி CRY1AB கண்ட்ரோல் கார்ன் போரர். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஜீன் எந்த மாதிரியான இன்செக்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு கேட்கலாமா? ஓகே, ஸோ அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் டைம் தரேன், எனக்கு அந்த ஜீனுடைய நேம், எந்தெந்த ஜீன் எந்தெந்த ஆர்கானிசம் வந்து கில் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, CRY1AC அண்ட் CRY2AB கண்ட்ரோல் காட்டன் போல் வார்ம்ஸ் and CRY1AB controls corn borer. Okay, போல்வாம் என்ன சார்?
போல்வார்ம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் தி இன்செக்ட்ஸ். சிம்பிளா சொன்னா அது இது நேம்ட் லைக் தட், அவ்வளவுதான். எல்லாமே ஒரு நிமிஷம் இருங்க. ஜஸ்ட் மினிட், ஐ வில் ஷோ யூ. சார் எஸ். சார் இப்போ பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் தானே சார் நடத்திட்டு இருக்கீங்க? ஆமாம்மா. அது ஆல்ரெடி டீச் பண்ணியாச்சு சார். எல்லாருக்குமே வா? எஸ் சார். இது எடுத்து இன்னொரு தடவை எடுக்கிறீங்க? யாரும் சொல்லலையே ஆரம்பிக்கும் போது முடிச்சிட்டோன்னு. சார் நான் இப்பதான் சார் ஜாயின் பண்ணேன், எனக்கு அப்டேட் கேட்டுச்சு. ஓகே. ஓகே, ஆல்ரெடி எடுத்துட்டோமா? என்ன பார்த்தோம் இப்போ நம்ம? Okay, anyhow, look at this. These are all the cotton bulbs. சார் இன்னும் மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் எடுக்கல சார். ஓகே, சரி. அப்போ நான் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் முடிச்சிட்டோம், அப்படிதானே? பயோடெக்னாலஜில இருக்கிறது எல்லாமே முடிச்சிட்டோம் சார். இல்லை, லாஸ்ட்டாக நம்ம எது வரையும் பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? எனக்கு ஜஸ்ட் கிவ் மீ தி லிஸ்ட் ஆஃப் தி டாபிக்ஸ் which we going to discuss. சரி, ஃபர்ஸ்ட் யூனிட்ல எல்லாம் முடிச்சிட்டோமா? ஹியூமன் வெல்ஃபேர் தவிர மீதி எல்லாமே பார்த்துட்டோம் சார். எதுங்க? பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர். அது மட்டும் பெண்டிங் இருக்கா? எஸ் சார். அதுல 3 லெசன்ஸும் ஸ்டார்ட் முடிக்கணுமா நம்ம? எஸ் சார். ஓகே, தென் ரைட். சரி, ஓகே. ஸோ நான் இதுவும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, see இந்த நேம்ஸ் ஆஃப் தி ஜீன்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ்ல ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணி பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி இருந்தாலும் நான் ஒன்ஸ் அகைன் ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துறேன். இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் இன்சுலின் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு இன்சுலின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஹேவிங் மெச்சூர்ட் ஃபேஸ். டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும் இன்சுலினில். இயர்லி, அதாவது ப்ரோ இன்சுலின், மெச்சூர் இன்சுலின். ஆக்சுவலி மெச்சூர் இன்சுலின்ல உங்களுக்கு வந்து சி பெப்டைட் அப்படின்ற ஒரு பெப்டைட் வந்து இருக்காது. ஓகே, ஸோ அந்த ஒரு மெக்கானிசம் வந்து முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா எலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி. ஸோ இவங்க வந்து இந்த மெக்கானிசமை கண்டுபிடிச்சி ஆர்டிஃபிஷியலாக இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து இன்சுலின் வந்து ஈஸியாக கிடைக்குது இல்லையா? ஸோ அதுக்கான அந்த ஒரு டெக்னாலஜியை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா எலே கம்பெனி, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கம்பெனி. 1983 ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா, இந்த இன்சுலினுடைய 2 செயின், ஏ செயின், பி செயின் அப்படின்னு 2 செயின்ல விச் ஆர் இன்டர் கனெக்டட் பை ஏ பெப்டைட். ஸோ ஒரு பெப்டைட் பாண்ட் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா டைசல்ஃபைட் பாண்ட் அது. ஸோ அந்த பாண்ட் வந்து விச் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் தி ஏ அண்ட் பி. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இன்சுலின் வந்து ஆக்டிவ் இன்சுலினா வந்து மாறும். ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜீன் தெரப்பி. ஸோ ஜீன் தெரப்பின்றது வந்து அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து மாடர்ன் ஜெனட்டிக்ஸில் மாடர்ன் மெடிசன் ஃபீல்டில் வந்து ஜீன் தெரப்பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய இடத்துல இது இன்கார்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டிசீஸ் இதனால க்யூர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்து 1990 வந்து ஒரு 4 இயர் ஓல்டு கேர்ள் அடினோசின் டயாமினேஸ் அப்படின்ற ஒரு டெஃபிஷியன்சியால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள வந்து ட்ரீட் பண்ண ஒரு மெத்தட் தான் வந்து ஜீன் தெரப்பி. இது கொஸ்டின் கேட்பாங்க, ஜீன் தெரப்பின்னு தான் என்ன, எந்த மாதிரியான டிசீஸ் இது முதல் தடவை வந்து இது பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டயக்னோசிஸ் வந்து கொஸ்டினாக கேட்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் வந்து டிசீஸை இது பண்ணுறோம். அதே மாதிரி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, எலைசா வந்து எய்ட்ஸ் ஹெச்ஐவி வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய டிசீஸ். ஸோ இதெல்லாமே டயக்னோசிஸ் அப்படின்றது டெஸ்ட் ஸ்கேன் எல்லாம் எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறல டிசீஸ் அந்த மாதிரி.
So what are all the what are all the diagnoses are used in molecular based அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் இது இந்த நேம்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து டிரான்ஜெனிக் அனிமல்ஸ். ஸோ டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்றது இன்னைக்கு எந்த ஒரு டிசீஸ்க்கான வேக்சின் கண்டுபிடிச்சாலோ இல்லை ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சாலோ டைரெக்டாக ஹியூமன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ எதுக்கெல்லாம் நம்ம வந்து டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நார்மல் ஃபிசியாலஜி டெவலப்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டிசீஸை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைன் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நம்ம டிரான்ஜெனிக் அனிமல்ஸை யூஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல α1 ஆன்டிட்ரிப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹியூமன் ப்ரோட்டீன் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது எதுக்காக அப்படின்னா எம்ஃபைசீமா அப்படின்ற ஒரு டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு பொருள். இது வந்து இது வரைக்கும் கொஸ்டினாக கேட்கதே இல்லை. ஸோ இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 1997 ஃபர்ஸ்ட் டிரான்ஜெனிக் கவ் ரோசி அப்படின்றத நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரோசியினுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மில்க்ல வந்து ஹியூமன் ஆல்ஃபா லாக்டால்புமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் வந்து அதில் அதிகமாக இருக்கு. இட் இஸ் ப்ரோட்டீன் என்ரிச். ஸோ ஒரு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்கு. ஸோ அதை நம்ம எராடிகேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாக இது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ டிரான்ஜெனிக் கவ் பேர் என்ன, அதில் எதுக்காக நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அதில் எந்த மாதிரியான ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்குதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேக்சின் சேஃப்டி. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு கொரோனாக்கு நிறைய பேர் வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கம்பெனி. அண்ட் பிஃபோர் யூசிங் டு தி ஹியூமன்ஸ் வி ஆர் டூயிங் மெனி ட்ரையல்ஸ். ஸோ இந்த ட்ரையல்ஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தால் மட்டும்தான் வி ஆர் இன்ட்ரடியூசிங் டு தி ஹியூமன்ஸ், ரைட்? இதை பற்றி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க இந்த சமீப காலத்தில். ஒரு லாஸ்ட் 2 years இதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ட் கெமிக்கல் சேஃப்டி டெஸ்டிங். ஸோ தெர் ஆர் சம் கெமிக்கல்ஸ் யூஸ் டு ட்ரீட் டிசீஸாக இருக்கலாம், இல்லை வேறு எனி ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், விச் இஸ் ஹியூமன் வெல்ஃபேராக இருக்கலாம். ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அந்த கெமிக்கல்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு டிரான்ஜெனிக் அனிமலை யூஸ் பண்ணி அதில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எத்திக்கல் இஷ்யூஸ் இன்னைக்கு இருக்கா அப்படின்னா அஃப்கோர்ஸ். ஏன்னா நம்ம ஒரு க்ராப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஒரு ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு எம்என்சி வந்து இந்தியாவில் ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு க்ராப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா அவ்வளோ ஈஸியாலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட முடியாது. இந்தியன் கவர்மெண்ட் கீழே ப்ராப்பரான ஒரு டிசிஷன் வந்து அங்கே எடுக்கணும். அவங்க வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். அப்படி எந்த ஒரு க்ராப் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பாடி, அவங்க வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும். அவங்க வந்து அதுக்கு சர்டிஃபிகேட் பண்ணணும். ஸோ ஓகே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி அப்படின்றது யாரு, இவங்க என்ன மாதிரியான ஒர்க்கு இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஒரு ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசம் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பாடி வந்து அதுக்கு ஆத்தரைஸ்டாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப சின்ன லெசன் தான். பட் இருந்தாலும் நம்ம பேசிக்காக வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதால இப்போ புதுசாக சிலர் வந்து இருந்தீங்களும் இந்த பாயிண்ட்ஸ் தான். இதில் வேற எதுவும் பெருசாக கிடையாது. ஓகே, ரைட். ஸோ நான் இப்போ வந்து ஹியூமன் வெல்ஃபேரில் இன்னொரு லெசன் பார்க்கணும். ஜஸ்ட் ஒன். Okay, now it is visible to everyone, microbes in human welfare? No, sir. No? No, sir. Just a minute. Before? Yes, sir. Yes, sir. Okay.
Okay, see, in the lesson on the another fact based lesson, so many facts are there. So அதனால இந்த லெசன்ல ரெண்டே கண்டென்ட் தான். ஒன்னு, you should know name of the microbe, name of the microbe ஒன்னு, and second வந்து இங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதனுடைய utilization or uses. ஓகே, ஸோ இது ரெண்டு தாங்க இந்த லெசன் ஃபுல்லாகவே இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் இதுதான். ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் மைக்ரோப்ஸால் கிடைக்குது, வாட் ஆர் ஆல் தி இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், அண்ட் ஹவு மைக்ரோப்ஸ் ஆர் இன் sewage treatment, how microbes in production of biogas, how microbes as biocontrol agents, and how microbes as a fertilizers. So these are the list of the topics. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மைக்ரோப்ஸ் வந்து எல்லா இடத்துல எல்லா மைக்ரோப்ஸையும் நம்மளால் வந்து ஒரு கல்ச்சர் மீடியமில் வளர்க்க முடியுமா அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஒன்லி வி கேன் கல்ச்சர் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. ஸோ நம்ம வைரஸஸை வந்து கல்ச்சர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நோ, வி கேனாட் கல்ச்சர் த வைரஸஸ். ஒன்லி பாக்டீரியா அண்ட் ஃபங்கை கேன் பி கல்ச்சர்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பேஜ் அண்ட் ஹியர் வி ஹாவ் எ டயக்ராம். ஓகே, this is bacteriophage. So this is the bacteriophage. We can expect diagram based questions. In the diagram update depict பண்ணிட்டு what is the bacteria, what is the virus, which is depicted here அப்படின்னு கேட்கலாம். So it is T4 bacteriophage. This is T4 bacteriophages. Okay, right. And next one வந்து பார்த்தீங்கன்னா see here you can see the another one. This is the B virus. So in the this is adenovirus. Adenovirus. So mentioned here. சார் இந்த டயக்ராம்ல இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் பார்த்தாகணும். இங்கிருந்து வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ அடினோ வைரஸ் விச் யூஸ்வலி காஸ் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இன் ஹியூமன்ஸ். ஓகே, இன் ஹியூமன்ஸ் இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரெண்டு நேம் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஒன் இஸ் பாக்டீரியாஃபேஜ். This is bacteriophage. So these can easily kills bacteria. Okay, right. So now first நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப காமனான ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் அப்படின்னா கர்டு தான், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. ஸோ இது வந்து என்ன பண்ணும், மில்கை வந்து இட் கன்வெர்ட்ஸ் இன்டு கர்ட், ரைட்? ஸோ எப்படி கன் பண்ணோம்னா the lab produce acids so that coagulate and partially digest the milk protein. ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அம்மா வந்து வீட்டில் தயிர் செய்யணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தயிர்ல இருந்து ஒரு சின்ன கொஞ்சோண்டு எடுத்து பாலில் போட்டுருவாங்க. ஸோ அடுத்த நாளில் காலையில் பார்க்கும்போது அதுவும் தயிரா மாதிரி இருக்கும். பிகாஸ் the small amount of curd which consists many lakhs of lactic acid bacteria. ஓகே, ஸோ இந்த இடத்துல the conversion is very important. ஸோ அப்படி நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு அதுலேருந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்க் டைஜஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த மில்க் வந்து எப்படி டைஜஸ்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ இந்த மில்க்ல நம்ம டைஜஸ்ட் ஆனும்போது அதில் என்ன இருக்கும் அப்படின்னா விட்டமின் B12 இருக்கும். ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நம்ம B12 அப்படின்றது விச் இஸ் வெரி நியூட்ரிஷனல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி நம்ம இந்த லேப் பாக்டீரியாஸை வந்து நம்ம வி கேன் யூஸ் டு செக்கிங் டிசீசஸ். ஓகே, டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸை செக் பண்ண முடியும். ஓகே, ரைட். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து டாக். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து விச் இஸ் ஃபெர்மெண்டட் பை பாக்டீரியா. ஸோ அந்த மாவு புளிக்கிறது அப்படின்றது விச் இஸ் டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எப்போ ஃபார்ம் ஆகும், whenever the bacteria is doing fermentation. So the product of fermentation is carbon dioxide. Okay, so carbon dioxide when it's released, then there is a the puff appearance அப்படின்றது அதனால தான் கிடைக்குது. ஓகே, ரைட். அதே மாதிரி நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பிரெட் மேக்கர் இல்லையா? ஸோ பிரெட்ல வந்து நம்ம வி ஆர் யூசிங் ஈஸ்ட். ஸோ பேக்கர் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த பேக்கர் ஈஸ் நத்திங் பட் Saccharomyces cerevisiae. ஸோ Saccharomyces cerevisiae is a single cell fungi. கரெக்ட். ஸோ இந்த பாக்டீரியா வந்து நம்ம பேக்கர்ஸ் ஈஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
அடுத்து வந்து டாடி. ஸோ டாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பனங்கள் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. A traditional drink of some parts of South India, Southern India is made by fermenting sap from the palms. ஓகே, ஸோ இது கூட ஒரு வகையான பாக்டீரியல் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அந்த ஃபெர்மெண்டேஷனுடைய ஒரு ரிசல்ட் தான் அது. அடுத்து வந்து we can use microbes, okay, to ferment the fish, soybean, bamboo shoots to make food. ஸோ நீங்கள் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சீஸ், அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, நமக்கு ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ல அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா மில்க்லேருந்து சீஸ். ஸோ இதில் ரெண்டு விதமான சீஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் வந்து ஸ்விஸ் சீஸ், இன்னொன்று வந்து ராக்ஃபோர்ட் சீஸ். ஓகே, ரெண்டுத்துலையுமே வந்து ரெண்டு யூனிக்கான டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ ஸ்விஸ் சீஸ்ன்றது வந்து பை டியூ டு தி ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நீங்கள் இந்த ஸ்விஸ் சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஹோல்ஸ் இருக்கும். தட் இஸ் தி யூனிக் கேரக்டரைசேஷன் ஆஃப் ஸ்விஸ் சீஸ். ஸோ அந்த ஒரு லார்ஜ் ஹோல்டு ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா, சாரி ஜஸ்ட் ஓகே சாரி. ஸோ அந்த ஸ்விஸ் சீஸில் லார்ஜ் ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் வந்து ப்ரோபயோனி பாக்டீரியம் ஷர்மனி அப்படின்ற அந்த பாக்டீரியம் வந்து இதில் ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது தே ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு ஸ்விஸ் சீஸில் வந்து ஒரு லார்ஜ் ஹோலை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஸ்விஸ் சீஸினுடைய அந்த ஹோல் ஃபார்மேஷனுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ ப்ரோபயோனி பாக்டீரியம் ஷர்மனி. So next one is the Roquefort cheese are refined by growing a specific dung. ஸோ இந்த இடத்துல பாருங்க, நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஃபோர்ட் சீஸ் இருக்குல்ல, இது வந்து எப்பெல்லாம் ஒரு ஃபங்கை அது மேலே வளருதோ, ஓகே, கோயிங் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்கை ஆன் தெம், தே கிவ்ஸ் தெம் எ பர்டிகுலர் ஃப்ளேவர். ஸோ ராக்ஃபோர்ட் சீஸ்னுடைய அந்த ஃப்ளேவருக்கு முக்கியமான காரணம் அது மேலே ஃபங்கை ஃபார்ம் ஆகிறது. நோட் டவுன், இட் இஸ் நாட் எ பாக்டீரியா, இட் இஸ் ஃபங்கை. ஸோ ஸ்விஸ் சீஸில் ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாக்டீரியா பர்பைனி பாக்டீரியம் ஷர்மனி. பட் ராக்ஃபோர்ட் சீஸில் அந்த ஃப்ளேவர் ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் ஃபங்கை. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ராக்ஃபோர்ட் சீஸ்னுடைய ஃப்ளேவருக்கு வந்து பாக்டீரியான்னு சொன்னாங்கன்னா இட் இஸ் இன்கரெக்ட். ஸோ யூ ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சீஸ் அண்ட் த ராக்ஃபோர்ட் சீஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ ஐ கேன் லிஸ்ட் அவுட் தி ப்ராடக்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேப்னு சொல்லுவோம், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா which used to convert the milk into curd. Next one, the curd consists vitamin B12, which is very important nutrients, and the lab plays a very important role checking the disease causing microbes. This is the second point. So we can expect a question, which of the following statement is correct or incorrect regarding lactic acid bacteria. So for those questions we can expect statement questions. Okay, idla irukkudiya content da statement amma. நெக்ஸ்ட் வந்து டாக் அப்படின்றது வந்து எதனுடைய ப்ராடக்ட்னு கேட்கலாம். ஸோ பேக்கர் ஈஸ்ட்னு கேட்கலாம். ஓகே, அப்புறம் எதெல்லாம் நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணுறோன்னு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் சீஸ் வந்து எந்த பாக்டீரியம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். Okay, right. So any doubts regarding the topic which we completed, microbes in household products? Hello. No sir. Short or recap தரீங்களா sir once? Right. So first one, lab, which converts the milk into curd. Okay, so milk in the curd la வந்து vitamin B12 இருக்கு. Second point வந்து dog. So இதுலயும் வந்து carbon dioxide form பண்ணும் by fermentation. Second point. Okay, third point வந்து body. Fourth வந்து baker yeast. And fifth point வந்து fermented fish
soya bean, bamboo shoot. Sixth வந்து Swiss cheese. இதுல வந்து holes form ஆகும் by the bacterium Probionii shermani. The 7th point வந்து Roquefort cheese. So because of fungi flavor, இவ்வளவுதாங்க points. These are all the key points. Okay. Thank you, sir. Okay. So next one is industrial products. So industrial products, there are two. One is beverages, another one is antibiotics. So the large vessels which are used to produce beverages, they are called fermenters. Okay. So you can look at this. These are all the fermenters. So இங்க நீங்க என்ன பார்க்கணும், இங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, so what are all the beverages are produced, especially microbes, especially yeast, which is used from time immemorial, which is ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நம்ம ஈஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் to produce wine, beer, whiskey, brandy and rum. So இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஈஸ்ட் நம்ம எதுன்னா Saccharomyces cerevisiae. Okay, which is used for bread making and also commonly called brewer yeast. நம்ம இதுக்கு முன்னாடி பேக்கர் ஈஸ்ட்னு படிச்சோம், brewer yeast ரெண்டுமே நம்ம படிக்கிறோம். And someone is unmuted, so mute பண்ணிடுங்க please. Okay, so please கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்கப்பா, யாருன்னு தெரியல, மியூட் பண்ணிடுங்க. யாருன்னு தெரியல, தெரிஞ்சுக்கலாமா? Right. Okay. So it is used for fermenting malted cereals and fruit juices. Okay. So cereals malt பண்ணியோ இல்ல வந்து fruit juicesல இருந்து நம்ம எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணலாம். Okay. Right. But இதுல வந்து depending upon the type of raw material and used for fermentation and type of processing, இதை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு விதமா நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். இதுல வந்து with or without distillation ரெண்டு டைப் இருக்கு. With or without distillation ரெண்டு விதமான மெத்தட் இருக்கு. டிஸ்டிலேஷனும் பண்ணலாம், வித்தவுட் டிஸ்டிலேஷனும் பண்ணலாம். பட் ரா மெட்டீரியலும் டிஃப்ரெண்ட் ஆகும். எப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வைன் அண்ட் பீர் ஆர் ப்ரொடியூஸ்ட் வித்தவுட் டிஸ்டிலேஷன். ஓகே, எல்லாம் ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ல அப்படி மாற்றி கொடுத்துலாம். வைன் பீர் ஆர் ப்ரொடியூஸ்ட் வித் டிஸ்டிலேஷன் கொடுத்தாலும் ஸ்டேட்மெண்ட் தப்பு. வேர் விஸ்கி பிராந்தி ரம் வேர் ப்ரொடியூஸ்ட் பை டிஸ்டிலேஷன் ஆஃப் தி ஃபெர்மெண்டட் ப்ராத். ஸோ இது ரெண்டுமே கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. எது டிஸ்டிலேஷன் வித்தவுட் டிஸ்டிலேஷன் அப்படின்னு. ஓகே ரைட். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பொதுவாக ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது நம்ம ஆன்டி கிரீக்ல என்ன சொல்லுவோம்னா அகைன்ஸ்ட், பயோட்டிக்ஸ் அப்படின்னா பயோ மீன்ஸ் லைஃப், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ சில மைக்ரோப்ஸ்க்கு அகைன்ஸ்டாக நம்ம சில ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறோம், தே ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ். யூஸ்வலாக நம்ம வந்து பாக்டீரியாஸை வந்து கொல்றதுக்கு வந்து கில் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பொதுவாக ஒரு பாக்டீரியல் ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட போகணுன்னாவே ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடக்ஷனில் மீன் இதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பெனிசிலின் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, ஸோ விச் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஓகே, பை யூசிங் ஸ்டெப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற ஒரு ஃபங்கைல தான் எடுத்திருப்பார். ஸோ பெனிசிலின் அப்படின்றது ஒரு ஃபங்கை ப்ராடக்ட் ஆக்சுவலி. ஸோ ஃப்ளெமிங் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருடைய கல்ச்சர் மீடியம் ஒன்று வச்சிருப்பாரு. அதில் வந்து ஸ்டெஃபைலோகாக்கி அப்படின்ற ஒரு பாக்டீரியா வளர்த்துட்டு. ஸோ பட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா அந்த ஸ்டெஃபைலோகாக்கி பாக்டீரியா வந்து வளராது, அந்த கல்ச்சர் மீடியம்ல வளராது. பிகாஸ் த கல்ச்சர் மீடியம் இஸ் கண்டாமினேட்டட் பை பெனிசிலியம் நொட்டேட்டம் ஃபங்கை. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அந்த பெனிசிலியம் நொட்டேட்டம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இந்த ஸ்டெஃபைலோகாக்கியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத அவர் ரிசர்ச் பண்ணும்போது ஃபைனலி ஃபவுண்ட் தட் இஸ் பெனிசிலின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா he concluded that there is the important product which is going to utilize in humans அப்படின்னு against many disease அப்படின்றது அப்புறம் தான் அவர் சொல்றார். பட் இந்த ஹிஸ்ட்ரிக்கு பின்னாடி இவர் கண்டுபிடிச்ச இந்த பெனிசிலினுக்கு பின்னாடி நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த பெனிசிலினை டூரிங் வேர்ல்டு வார் 2 அப்போ என்ன பண்றாங்கன்னா எர்னஸ்ட் செயின் அண்ட் ஹார்வர்ட் ஃப்ளோரி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா நிறைய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ், ஓகே, அவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இந்த பெனிசிலின் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அந்த ஒர்க்கை வந்து பாராட்டி அவங்க 3 பேருக்கும், அதாவது ஃப்ளெமிங், அதுக்கப்புறம் செயின், ஃப்ளோரிங் 3 பேரும் சேர்ந்து 1945ல நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற அந்த ஃபங்கைல இருந்து பென்சிலினை வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்சிருந்தார். ஆனா அவர் எந்த ரிசர்ச் ஒர்க் பண்ணும்போது அதை கண்டுபிடிச்சாருன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸ்டெப்டோகாக்கஸ் அப்படின்னு மாத்தி கொடுக்கலாம் ஸ்டெஃபைலோகாக்கஸ் பதிலா. ஸோ யூ ஷுட் நோ ஸ்டெஃபைலோகாக்கி இஸ் தி பாக்டீரியா விச் இஸ் யூஸ்ட் கல்ச்சர் மீடியம். அங்கே சேஞ்சஸ் நடக்கும்போது அவர் அதை கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் யாரெல்லாம் சேர்ந்து நோபல் பிரைஸ் வின் பண்ணாங்க, எதுக்காக வின் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால நேம் ஆஃப் தி சயின்டிஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட். எந்த வருஷம்னு கூட தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லது தான். ஓகே ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம பெனிசிலின் மாதிரி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம மைக்ரோப்ஸ்ல இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. அது டிஃப்ரெண்ட் டிசீஸை வந்து நம்ம கியூர் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ் அண்ட் அதர் பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ் பற்றி பார்க்கலாம். இது கிளியருங்களா? இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபெர்மெண்டேஷன் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது புரியுதா? Yes, sir. Thank you. Okay, so நம்ம next வந்து chemicals, enzymes and other bioactive molecules பார்க்கலாம். See, this is the topic is very important. I am expecting question from already ஒரு question கேட்டிருக்காங்க, நம்ம அடுத்த question எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எது கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ரீஜன் கேட்டிருக்காங்க. ஐ மீன் இதில் வந்து டிஃப்ரெண்ட் மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் ஆசிட்ஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒரு மேத்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டினில் கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர்ன்றது சிட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்கை. இட் இஸ் நாட் எ பாக்டீரியா. மாற்றி கொடுக்கலாம். சிட்ரிக் ஆசிட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னா தப்பு. இந்த இடத்துல ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர் அப்படிங்கிறது இட்ஸ் எ ஃபங்கை. நெக்ஸ்ட் வந்து அசிடோபாக்டர் அசிட்டி வந்து அசிட்டிக் ஆசிட். இஸ் நேம் இட் செல்ஃப் இஸ் ஈஸி. அசிடோபாக்டர் பாக்டீரியா அப்போ பாக்டீரியா அசிட்டிக் ஆசிட் இஸ் இட் இஸ் வெரி ஈஸி. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க கிளோஸ்டிரிடியம் பியூட்டிலிகம் அப்படின்றது இட் இஸ் அனதர் பாக்டீரியா விச் இஸ் ப்ரொடியூஸ் அண்ட் பியூட்டரிக் ஆசிட். அதே மாதிரி லாக்டோபெசிலஸ்ல இருந்து லாக்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம். ஓகே ரைட். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி லிஸ்ட் ஆஃப் தி ஆசிட்ஸ் அண்ட் தேர். இது நம்ம கொஸ்டினா கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட் சக்கரோமைசிஸ் செர்வீசியா இஸ் யூஸ்ட் ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்தனால். கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்தனால் மறந்துடாதீங்க, இது கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே ஆல்ரெடி நம்ம இது படிச்சிருக்கோன்றதால ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்சைம்ஸ் நம்ம மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே லிபேசஸ். ஸோ இப்போ லிபேசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இப்போ நீங்க இங்கிருந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். லிபேசஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க? டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. ஏன்னா நிறைய ஆயிலி ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவோம் லாண்ட்ரி போட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம லிபேசஸை யூஸ் பண்ணலாம். ஸோ டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷன். டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பாட்டில் ஜூஸஸ்லாம் இருக்குல்ல, பாட்டிலில் நம்ம ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அது வந்து கிளியர் பண்ணுறதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஏதாவது கண்டாமினேஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா we are using two enzymes. One is pectinase, another one is proteases. So you should note down these names, pectinases and proteases. இது ரெண்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? கிளியரிங் bottled juices are clarified. Okay, so இது நோட் பண்ணிக்கங்க. bottled juices are clarified. So அந்த clarifiedக்கு எது தேவைன்னு கொஸ்டின் கேட்கலாம். pectinases and proteases. lipases எதுக்கு யூஸ் பண்றாங்க? detergent formulation. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட். ஓகே திஸ் இஸ் streptokinase. நோட் டவுன். இந்த தேர்ட் பாயிண்டா எடுத்துக்கீங்க. streptokinase. இந்த streptokinase அப்படின்றது இட்ஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் பாக்டீரியம் streptococcus. ஓகே ஸோ இந்த streptococcus எதுக்கு யூஸ் பண்றாங்க? இந்த streptokinase வந்து which act as a clot buster. ஸோ clot buster அப்படின்னும் போது clot அப்படின்னும் போது உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், blood vesselsல clot ஃபார்ம் ஆகும். அதுல வந்து அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் நடக்கும். மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரியான ஒரு வரத்துக்கான ஒரு. ஸோ அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த கிளாட் பஸ்ட், இந்த கிளாட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு we are using streptokinase. ஓகே இட்ஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் streptococcus. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம பாக்டீரியாஸ் பார்ப்போம். இப்போ அனதர் பயோ ஆக்டிவ் மாலிகூல். இப்போ நம்ம இந்த இடத்துல ரெண்டு பயோ ஆக்டிவ் மாலிகூல் பார்க்க போகிறோம். ஒன் இஸ் சைக்ளோஸ்போரின் ஏ, அனதர் ஒன் வந்து ஸ்டேட்டின்ஸ். இதில் சைக்ளோஸ்போரின் ஏ அப்படின்றது வந்து இட்ஸ் இம்யூனோ சப்ரசிவ் ஏஜென்ட். யாருக்கெல்லாம் இம்யூனோ சப்ரசிவ் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட். ஏன்னா இப்போ ஆர்கனை வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு நியூ ஆர்கன் பாடிக்குள்ளே போகும்போது அந்த பாடிக்கு அது ஃபாரின் ஆப்ஜெக்ட் தான், கரெக்டா?
ஸோ ஒரு ஃபாரின் ஆர்கன் நம்ம பாடிக்குள்ளே வரும்போது நம்ம பாடி அதுக்கு அகைன்ஸ்டாக ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும்னா கிராஃப்ட் ரிஜெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். கிராஃப்ட் ரிஜெக்ஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், ஒரு ஆர்கனை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம்னா அதுக்கு பேர் கிராஃப்ட். ஸோ அந்த கிராஃப்ட் வந்து பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா, இம்யூன் சிஸ்டம் அதுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா, இட் இஸ் ரிஜெக்டட். ஸோ விச் இஸ் நாட் கோயிங் டு ஆப்ரேட். அது நம்ம எந்த இதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, விச் மே காஸ் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? அப்போ இம்யூனிட்டியை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு சைக்ளோஸ்போரினியை வந்து இன்டியூஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா, இட் இஸ் ஆக்ட் அஸ் இம்யூனோ சப்ரஸிவ் ஏஜென்ட். ஸோ அந்த பேஷண்ட்னுடைய இம்யூனிட்டி வந்து அப்போது சப்ரஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் when it is introduced and it is incorporated into the human body, then it could be normal. எப்போ ஃபங்க்ஷனிங் ஆரம்பிக்குதோ அப்போ இட் could be normal ஆயிடும். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல சைக்ளோஸ்போரின்னா என்ன, அது எந்த மாதிரியான பாக்டீரியால மீன் எந்த ஒரு மைக்ரோபில் இருந்து எடுக்கிறாங்கன்றதும் கொஸ்டினை கேட்கலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோஸ்போரின் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இம்யூனோ சப்ரஸிவ் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபங்கஸ் ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். இது கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் அப்படின்றது இட்ஸ் எ ஃபங்கல். இதனுடைய ப்ராடக்ட் தான் வந்து சைக்ளோஸ்போரின் ஏ. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இம்யூனோ சப்ரஸிவ் ஏஜென்ட். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம், ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் எந்த மாதிரியான பயோ ஆக்டிவ் மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு கேட்கலாம். இல்லை ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினில் சைக்ளோஸ்போரின் ஏ கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ வேரியஸ் சான்சஸ் இருக்குது. ஆனால் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இங்கே அதிகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டின்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஈஸ்டினுடைய ஒரு பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ஸ்டேட்டின்ஸ் வந்து பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட்ஸ். ஓகே. ஸோ இது கொஸ்டினை கேட்கலாம், மறந்துடாதீங்க. பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்டின்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஈஸ்டினுடைய ஒரு ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மொனாஸ்கஸ் பர்பூரியஸ். இப்போ உங்களுக்கு ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் அப்படின்றதும் ஃபங்கை தான், மொனாஸ்கஸ் பர்பூரியன்ஸ்ன்றதும் ஃபங்கை தான். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல which of the following is not a fungal product கொடுக்கலாமா? ஃபங்கல்ல இருந்து எது கிடைக்கல அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது ஸ்டேட்டன்ஸ் ஃபங்கல் ப்ராடக்ட் தான், சைக்ளோஸ்போரின் ஃபங்கல் ப்ராடக்ட் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிட்ரிக் ஆசிடும் ஒரு ஃபங்கல் ப்ராடக்ட் தான். பட் இங்கே லாக்டிக் ஆசிடோ இல்லை பியூட்ரிக் ஆசிடோ கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பெக்டினேசிஸ் அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக. ஸ்ட்ரெப்டோகைனேஸ்ன்றது இட்ஸ் நாட் ஏ அகைன் இட்ஸ் நாட் ஏ ஃபங்கை ப்ராடக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எதெல்லாம் ஃபங்கை எதெல்லாம் பாக்டீரியானுடைய ப்ராடக்ட்னு தெரிஞ்சால் கூட சில நேரங்களில் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் அனலிட்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது விச் ஆக்ட்ஸ் பை காம்படிட்டிவ்லி இன்ஹிபிட்டிங் என்சைம்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால் லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டேட்டின்ஸ்னுடைய ரோலும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. இது கிளாட் பஸ்டரு, அது பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட். ஸோ எது அப்படின்ற மாதிரி மாற்றி கொடுத்துலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஸ்டேட்டின்ஸ் வந்து கிளாட் பஸ்டராக யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரெப்டோகைனேஸ் வந்து பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கலாம். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் வந்து மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ன்றது இன்னைக்கு வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் த ஹவுஸ் ஹோல்டு வேஸ்டஸ். ஸோ இது இந்த ஹவுஸ் ஹோல்டு வாட்டர் வேஸ்ட் வாட்டர் எல்லாமே வந்து நம்ம சீவேஜ் வாட்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த சீவேஜ் வாட்டரை வந்து ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறதுன்றது வந்து இன்னைக்கு வந்து பெரிய டாஸ்க் ஆக்சுவலி. ஏன்னா இன்னைக்கு பொல்யூஷன் அப்படின்றது இட்ஸ் வெரி ஹியூஜ் ப்ராப்ளம். ஸோ அதை வந்து நம்ம மிட்டிகேட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய எஃபோர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் தி வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நமக்கு மெட்ரோ சிட்டிஸில் நிறைய இடத்துல சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். யாரெல்லாம் கோயம்பேடு பக்கம் போகிறீங்களோ, சென்னை பக்கம் இருக்கிறவங்க கோயம்பேடு பக்கம் போகும்போது கோயம்பேடு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த மார்க்கெட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளான்ட் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அங்கே இந்த பிளான்ட் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றது என்ன, இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது என்ன இருக்கு, இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்டெப்ஸ்ல என்னென்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம கொஸ்டினாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் the primary treatment, secondary treatment. There are two treatments are there in a sewage treatment. So secondary treatment is also called biological treatment. Here many bacteria are going to utilize to control the pollution. So அதனால வந்து பாத்தீங்கன்னா they are it is also called biological treatment. இப்போ பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம், நல்லா யோசிச்சு பாருங்க. பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் இட் இஸ் எ பிசிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். ஐ மீன் பிசிக்கலாக ரிமூவ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாருங்க, இட் இன்வால்வ் பிசிக்கல் ரிமூவல் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் லார்ஜ் அண்ட் ஸ்மால்
from the sewage. There are two processes, filtration, sedimentation. So you should know what are all the processes are comes under primary treatment. அப்படி ஒரு question கேட்டாங்கன்னா filtration and sedimentation அப்படின்றது தான் question. Okay, filtration and sedimentation. Just a minute. Sorry. Okay, pa. We will continue. Okay. See, secondary treatment or biological treatment அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பிரைமரி ட்ரீட்மெண்ட் பண்ணோம். பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் ஃபிசிக்கல் ரிமூவல் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நான் சொன்ன மாதிரி ஃபில்ட்ரேஷன் அண்ட் செடிமெண்டேஷன் அப்படின்றது ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ்ல ஃபில்ட்ரேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய டெப்ரிஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த பெபிள்ஸ் இதெல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும். மீதி இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து செடிமெண்டேஷன் மூலமா வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ இந்த ரெண்டு ப்ராசஸ் மூலமா சாலிட்ஸ் எல்லாமே வெளியே போயிடும். கரெக்டா? ஸோ அந்த சாலிட்ஸ் தட் செட்டில்டு ஃபார்ம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பிரைமரி ஸ்லட்ஜ்னு சொல்றோம். அதுக்கு பேர் என்ன? பிரைமரி ஸ்லட்ஜ். ஓகே. ஸோ இதுல இருந்து ரிமூவ் ஆன அந்த ஒரு வாட்டர் மட்டும் இருக்கும் இல்லையா, அது நம்ம எஃபுலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் எஃபுலண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆஃப்டர் பிரைமரி ட்ரீட்மெண்ட் த வாட்டர் கண்டென்ட் விச் இஸ் கால்ட் எஃபுலண்ட். ஸோ இப்போ இந்த எஃபுலண்ட் வந்து இங்க கிடைக்கக்கூடிய எஃபுலண்ட் நம்ம இப்போ எங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னா செட்டிலிங் டேங்க்ஸ். அந்த செட்டிலிங் டேங்க்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா வேர் செகண்டரி ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அப்போ நம்ம பிரைமரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த வாட்டர் எங்கே அனுப்புகிறோம்? செட்டிலிங் டேங்க் அனுப்புகிறோம். அங்கே செகண்டரி ட்ரீட்மெண்ட் நடக்க போகுது. இப்போ செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த பிரைமரி எஃபுலண்ட் பாஸ்ட் இன்டு லார்ஜ் ஏரியேஷன் டேங்க். இப்போ நான் இப்படி எழுதுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஓகே, ஸோ பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல என்ன கிடைக்குது? இந்த இடத்துல எஃபுலண்ட் இருக்கு. இந்த எஃபுலண்ட்டை நான் இப்போ செட்டிலிங் டேங்க்கு அனுப்புறோம். ஓகே, லார்ஜ் ஏரியேஷன் டேங்க் அனுப்பும். லார்ஜ் ஏரியேஷன் டேங்க். ஓகே, இந்த ஆர்டர் கூட எழுதிக்கிங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வேர் இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி அஜிடேட்டட் மெக்கானிக்கலி அண்ட் ஏர் இஸ் பம்ப்டு இன்டு இட். ஸோ இங்க ஏரியேஷன் அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன கொடுக்குறோம்? ஏர் கொடுக்குறோம். பிகாஸ் ஹியர் சம் ஏரோபிக் மைக்ரோப்ஸ் இஸ் கோயிங் டு க்ரோ. ஓகே, ஸோ திஸ் அலோவ்ஸ் விகோரஸ் growth ஆஃப் யூஸ்ஃபுல் ஏரோபிக் மைக்ரோப்ஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல வந்து ஏரோபிக் மைக்ரோப்ஸ் வந்து இந்த இடத்துல வளரும். ஏன்னா அங்க ஏர் அதிகமா இன்ட்ரடியூஸ் பண்றதால அங்க பாக்டீரியாஸ் வளர ஆரம்பிச்சிடும். இந்த மைக்ரோப்ஸ், இந்த ஏரோபிக் மைக்ரோப்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஃப்ளோக்கா கன்வெர்ட் ஆகும். ஸோ வாட் இஸ் ஃப்ளோக் அப்படின்னு கேட்டாங்கன்னா the masses of bacteria associated with fungal filament. masses of bacteria associated with fungal filament to form mesh like structure. அதை நம்ம ஃப்ளாக்னு கேட்குறோம். இது கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து while growing these microbes, இப்போ இந்த இடத்துல மைக்ரோப்ஸ் வளர ஆரம்பிக்குது. அப்போ இந்த எஃபுலண்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆர்கானிக் கண்டென்ட் இருக்கு இல்லையா, the organic matter in the effluent which is completely consumed by these aerobic bacteria. அப்போ இங்க என்ன நடக்குது? எஃபுலண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா BOD லெவலும் என்ன ஆயிட்டு இருக்கும்? ரெடியூஸ் ஆகும். BOD லெவல் reduces. எப்போ? when the aerobic bacteria enter into large aeration tank. அங்க அந்த aerobic bacteria என்ன பண்ணும்? அந்த எஃபுலண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை கன்சியூம் பண்ணும். ஸோ BOD அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த இடத்துல கவனிங்க, it refers to the amount of oxygen that would be consumed in if all organic matter
in 1 liter of water were oxidized by bacteria. ஸோ நம்ம இது வந்து என்ன சொல்லுவோம், இப்போ நீங்கள் ஒரு 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 கிளாஸ் ஆஃப் வாட்டர், சீவேஜ் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. அதில் எந்த அளவுக்கு அதில் பொல்யூஷன் இருக்குது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த பிஓடி லெவல் வச்சு கண்டுபிடிச்சலாம். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கும், அதுதான் அது மீனிங். ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னா ஆக்சிஜன் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆக்சிஜன் எவ்வளோ குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வாட்டர் வந்து பொல்யூட்டடாக இருக்கும். சப்போஸ் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் லார்ஜ் ஏரேஷன் டேங்க்ல இந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ணும்போது பிஓடி லெவலும் ஸ்லோ ஆகிட்டு ரிடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் ரீஜன். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கணும். Okay, so the BOD test measures the rate of uptake of oxygen by microorganism in a sample of water, and thus indirectly BOD measures of the organic matter. அந்த வாட்டர்ல எந்த அளவுக்கு ஆர்கானிக் மேட்டர் இருக்குன்றது செக் பண்றது தான் இந்த பிஓடி. அப்போ ஆர்கானிக் மேட்டர் குறைய வாட்டர்னுடைய பொல்யூஷன் லெவலும் குறையும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து once the BOD of sewage or waste water is reduced significantly, இப்போ நம்ம அடுத்த எஃபுலண்ட் எங்க அனுப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is settling tank. Okay, where bacterial flukes are allowed to sediment. ஸோ இந்த செடிமெண்ட் நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்னு சொல்றோம். ஏன்னா இப்போ அந்த செடிமெண்டேஷன் அங்கே கன்சியூம் ஆனதெல்லாம் அங்கே இருக்கணும். அதை எடுத்துன்னு போயிட்டு மறுபடியும் நம்ம அந்த ஏரியேஷன் டேங்க்குள்ள வைக்கும்போது தான் இன்குபேஷன் ஆகும். மறுபடியும் அந்த ஏரோபிக் பாக்டீரியா பயங்கரமா வளர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்ன்றது இட்ஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் செகண்டரி ட்ரீட்மெண்ட். கரெக்டா? செகண்டரி ட்ரீட்மெண்ட்டோட எண்ணில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் கிடைச்சிருக்கு. பட் இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த இடத்துல பிரைமரி ஸ்லட்ஜ்ன்றது ஆல்ரெடி நமக்கு கிடைச்ச அந்த பிரைமரி ட்ரீட்மெண்ட் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்லட்ஜ். ஓகே, ஸ்லட்ஜ்ன்றது இங்க ரிமைன்ஸ் ஆர்கானிக் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், a small part of activated sludge is pumped back into aeration tank to serve as the inoculum. மறுபடியும் அந்த இனாக்குலமா நம்ம இது பண்றோம், ஏன்னா மறுபடியும் அங்க வளரணும்ல பாக்டீரியா, அதுக்காக. So the remaining part of sludge is pumped into large tanks called aerobic sludge digester. So அப்ப இங்க நம்ம எங்க அனுப்புறோம், anaerobic sludge digester. அந்த பேர்லயே டைஜஸ்டர்னு கொடுத்தாச்சு. ஸ்லட்ஜ் இருக்கு, ஏரோபிக் ஸ்லட்ஜ், அதை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட். ஆனா நம்ம இங்க என்ன, இந்த டைஜஸ்டருக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னா பாக்டீரியாஸ் which grow anaerobically. இங்க ஆக்சிஜன் தேவை கிடையாது. Okay, so they digest bacteria and fungi in this sludge. During this digestion, bacteria produce a mixture of gases. இது கொஸ்டினா கேட்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கேசஸ் எல்லாம் எப்படி வருது, எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, என்னென்ன கேசஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல என்னென்ன கேசஸ் இங்க ஃபார்ம் ஆகுதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். மீத்தேன், ஹைட்ரஜன், சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, so you should know the name of the gases. What are all the name of the gases? Methane, ஹைட்ரஜன், சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே. இந்த கேசஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எல்லாரும் கிளாஸ் கவனிக்கிறீங்களா? Yes, sir. Yes, sir. கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாமா? Yes, sir. Okay. Yes, sir. Good. Okay, ஒரு சிலர் தான் கான்ஃபிடென்ட்டா பதில் வருது, மற்றவங்க சொல்லவே மாட்டேன்றீங்க. Yes, sir. ஓகே, குட். பட் ஏன்னா அதுக்குள்ள ஒருத்தர் லெஃப்ட் ஆயிட்டாங்க, கொஸ்டின் ஒன்னே லெஃப்ட் ஆயிடுறாங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்டர் புரியுதா? பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல இருந்து எஃபுலண்ட்டை லார்ஜ் ஏரேஷன் டேங்க் அனுப்புறோம். எங்க அங்கே ஏரோபிக் பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கோ அது அங்கே இருக்கக்கூடிய பிஓடி லெவலில் ரிடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அனேரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்ட்குள்ள அனுப்புறோம், அங்கே அனேரோபிக் பாக்டீரியாஸ் இருக்கு, அது டைஜஸ்ட் பண்ணுது. ஸோ அப்போ நமக்கு ஃபைனலாக இந்த இடத்துல என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பயோகேஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபுலண்ட்ல இருக்கக்கூடிய பிஓடி லெவல் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் மேட்டர் கன்சியூம் ஆகிட்டு வாட்டர் வந்து நம்ம செகண்டரி ட்ரீட்மெண்ட்லேருந்து வேரியஸ் நேச்சுரல் பாடிஸ் லைக் ஃபிகர்ஸ் அதெல்லாம் நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஹவு த ட்ரீட்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் எப்படி நடக்குது. ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் எங்கே வந்து அனேரோபிக் பாக்டீரியாஸ் யூஸ் பண்ணுறோம், எப்போ ஏரோபிக் பாக்டீரியாஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன கேஸஸ் ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் தான் கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ், கங்கா ஆக்ஷன் பிளான், யமுனா ஆக்ஷன் பிளான். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் அதான் பேர்லேயே கங்கா யமுனான்னு கொடுத்துருக்காங்க, அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான் கேட்கலாம். பட் இதை வந்து நீங்கள் வேற மாதிரி கூட நமக்கு யூஸ் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் வந்து வேற மாதிரி கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு பதிலாக
மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு பேர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜல் சக்தி அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் இருந்துச்சு. இப்போ அது ஜல் சக்தின்னு மாறிட்டாங்க. மேபி மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்கலாம். அப்போ டோட்டலாக தப்பு இல்லை. பட் நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டர் அப்படின்னோடனே ஆமாம்ல பொல்யூஷன் அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால என்வரான்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி தான் வந்து இந்த ஆக்ஷனை வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இது மூலம் என்ன பண்றாங்கன்னா த ஹோலி ரிவர்னு சொல்லுவோம் கங்கா எல்லாமே. ஸோ அதில் நிறைய பொல்யூஷன் இருக்கு. ஹோலி ரிவர் தான் பேருக்கு, பட் ஹையஸ்ட் பொல்யூட்டட் ரிவர்ஸ்ல வேர்ல்டுலே இந்த ரிவர்ஸ் இருக்கு. நமக்கே தெரியும் கங்கா எந்த அளவுக்கு பொல்யூட்டடா இருக்குன்னு. ஸோ அதை வந்து ரிஜுவினேட் பண்ணுன்றதுக்காக வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துட்டு வராங்க. அதுல கங்கா ஆக்ஷன் பிளான் ஒண்ணுதான். ஓகே, ஸோ ஹியர் வி கம்ப்ளீட் தி சீவேஜ் ட்ரீட்மெண்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோப்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் பார்க்கலாம். இது கொஸ்டினை கேட்காங்களே, இங்கிருந்து நான் நிறைய கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நிறைய கொஸ்டின் இன் தி சென்ஸ் ஒன்லி 1 question or 2 question we can expect from this. ஸோ இப்போதான் நம்ம படித்தோம் பயோகேஸ் அப்படின்றது எப்படி ட்ரீட்மெண்ட் மூலமா ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இதுல என்ன டைப் ஆஃப் கேஸ் எங்க ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, லிசன். So microbes produce different type of gases in product during growth and metabolism. The type of gas produced depend upon the microbes and organic substrates by utilized. In the example cited in relation to fermentation of dog, cheese making, production of beverages. So இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மெயின் கேஸ் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான். ஆனா however certain bacteria goes anaerobically on cellulose material. They produce large amount of methane along with carbon dioxide and hydrogen. இது கொஸ்டினா கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு அனாரோபிக் பாக்டீரியா செல்லுலோசிக் மெட்டீரியல்ல வளரும் போது அது என்ன மாதிரியான கேஸஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்பாங்க. certain bacteria which grow anaerobically on cellulosic material produce large amount of அப்படின்னு கொடுத்துட்டு மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், இது மூணுமே கொடுத்துட்டு ஆல் தி அபவ்னு கொடுக்கலாம். ஸோ யூ ஷுட் நோட் டவுன் த கேஸஸ் which are produced by anaerobic bacteria when they are growing on cellulose material. இது வந்து கொஸ்டினை கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து the bacteria are collectively called methanogens. ஸோ இந்த பாக்டீரியாஸ் நம்ம என்ன சொல்றோம், methanogens. Methanogens are the archaeobacteria. So they grow in very harsh conditions அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் archaeobacteria அப்படின்றது. So the common bacterium methanobacterium. These bacteria are commonly found in anaerobic sludge during sewage treatment. இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம் இதெல்லாம். Okay, so these bacteria are also present in the rumen of cattle. A lot of cellulosic material present in the food of cattle is also present in the rumen. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்த rumen அப்படின்றது என்னன்னா இந்த கேட்டல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம நார்மலா வந்து ruminant அனிமல்ஸ் அப்படின்றது இந்த அசைப்போடும் விலங்குன்னு சொல்லுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடு, மாடு, இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலோசிக் கண்டென்ட் டைஜஸ்ட் ஆகணுன்றதுக்காகவே அதுல அந்த கட் ரீஜன்ல பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியாஸ் வந்து மீத்தேன், மெத்தனோஜென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, a lot of cellulosic material present in the food of cattle is also present in the rumen. So rumen, these bacteria help the breakdown of cellulose. So இந்த பாக்டீரியானோட ரோல் என்னன்னா செல்லுலோஸை பிரேக் பண்ணணும். ஓகே, and play important role in the nutrition of cattle. ஓகே, ஸோ இப்போ இந்த அனிமல்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த எக்ஸ்கிரீஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டங்க் என்ன பண்றோம் நம்ம கோபர் அப்படின்னு போடுறோம். மாட்டு சாணத்துக்கு இந்தியில கோபர் அப்படின்னு. இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுறதால அதுக்கு கேஸ் என்ன பேர் வச்சிருக்கோம், கோபர் கேஸ். அப்போ கோபர் கேஸ்னாலும் ஒண்ணுதான், பயோகேஸ்னாலும் ஒண்ணுதான், நேச்சுரல் கேஸ்னாலும். Okay, so the biogas plant consists of concrete tank. கிட்டத்தட்ட அந்த பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டேங்க் பத்தி பேசுறோம். 10 to 15 feet deep. அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆழம் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா look at this one. This is the setup in the biogas plant. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து டங் நம்ம வாட்டரோட சேர்த்து இது பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க டைஜஸ்டர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைஜஸ்டர்ல இருந்து ஃபார்ம் ஆகும்போது இங்க மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய ஸ்லட்ஜை வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துன்னு போயிட்டு அதை நம்ம வேரியஸ் உரமாவோ இல்லை ஃபெர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே பாருங்க, the biogas plant has an outlet which is connected to pipe to supply biogas nearby houses.
The splint slurry is removed through the another outlet. Ida slurry. Okay. Maybe used as a fertilizer. In the sludge use பண்றாங்கன்னு question கேட்கலாம். Fertilizers. The cattle dung is available in large quantities in rural areas where cattle are used for a variety of purposes. Okay. So biogas plants are often built in rural areas. The biogas that produced is used for cooking and lighting. No doubt. எதுக்கெல்லாம் இந்த gas use பண்றாங்கன்னு cooking and lighting. பட் இதுல நீங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணணும். இதுதான் क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த டெக்னாலஜி இருக்குல்ல, பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கான டெக்னாலஜி யார் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு கேட்கலாம், யார் டெவலப் பண்ணதுன்னு கேட்கலாம். ஸோ இந்தியாவில் யார் இது பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஐஏஆர். நோட் டவுன் தி நேம் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன், இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் கமிஷன். இவங்க 2 பேரும் தான் இது கொஸ்டினை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். ஓகே, 2 பேரும் இந்தியன் இன்ஸ்டிடியூட், இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இஸ் இட் கிளியர்? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோப்ஸ் யூஸ்ட் as a biocontrol agents. இப்பதான் படிச்சோம், நான் பயோடெக்னாலஜி லெசன்ல படிச்சேன், ஞாபகம் இருக்கா? பிடி, அது வந்து அந்த பெஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம படிச்சோம்ல, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, பயோ கண்ட்ரோல் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ். ஓகே, சி இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸாம்பிளா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்க இருந்து ஆரம்பிக்க போறோம். பிகாஸ் இது வந்து ஸ்மால் கண்டென்ட் தான், இது தேவையில்லை. ஓகே, பட் நம்ம இங்க இருந்து பார்க்கலாம். வெரி ஃபெமிலியர் பீட்டல் வித் ரெட் அண்ட் பிளாக் மார்க்கிங்ஸ் கால் லேடி பேட் அண்ட் டிராகன் ஃபிளைஸ். இது ரெண்டும் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க, எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா they are used to get rid of aphids. Aphidsன்றது ஒரு விதமான பூச்சி. ஓகே, and mosquitoes. So aphids and mosquitoes are controlled by a biological things. இங்க நம்ம எதை யூஸ் பண்ணி எதை கண்ட்ரோல் பண்றோம் பாருங்க, லேடி பேர்டையும் டிராகன் ஃபிளைஸையும் யூஸ் பண்ணி அஃபிட்ஸையும் மஸ்கிட்டோஸையும் கண்ட்ரோல் பண்ணும். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா மஸ்கிட்டோஸ் அண்ட் அஃபிட்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை யூசிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், லேடி பேர்ட் அண்ட் டிராகன் ஃபிளைஸ். Okay, next one, an example of microbial biocontrol agents that can be introduced in order to control butterfly caterpillars in the bacteria Bacillus thuringiensis. நம்ம இது இப்பதான் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? பிடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸ் அப்படின்றது நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் அவைலபிள் இன் சாஷெட். ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், சார் இதுக்கு முன்னாடி நம்ம அங்க எப்படின்னு தான் படிச்சோம், வாட் இஸ் தி மெக்கானிசம், பட் அது எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. சாஷெட்ல ட்ரைடு ஸ்போர்ஸா கிடைக்குது. அது நம்ம என்ன பண்றோம், வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா போதும், அந்த பிளான்ஸ் மேல ஸ்ப்ரே பண்ணி விட்டா போதும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், என்ன மாதிரியான பிளான்ஸ்ல பாருங்க, brassicas and fruit leaves. Okay, where these are eaten by insect larvae. அப்போ அது சாப்பிட்டோன்னே என்ன ஆகுது, the toxin is released and the larva get killed. Okay, so the bacterial disease will kill the caterpillars but leave other insects unharmed. ஓகே, ஏன்னா அது மட்டும் தான் அது யூஸ் பண்ணும், ஸ்பெசிஃபிக். அதான் நம்ம படிச்சோம்ல, ஸ்பெசிஃபிக் குரூப் அப்படின்னு படிச்சோம். ஓகே, அதுனா அது மட்டும் தான் கில் பண்ணும், மற்றது எதுவுமே அது டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பிகாஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட் ஆஃப் மெத்தட் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங் இன் தி லாஸ்ட் டிகேட் சோ ஃபார், the scientists have introduced Bacillus thuringiensis toxins into the plants. Such plants are resistant to attack insect pests. The very good example is BT cotton. This is the second example. ஃபர்ஸ்ட் நீங்க லேடி பேர்ட் டிராகன் ஃபிளைஸ் யூஸ் பண்ணி அஃபிட்ஸையும் மஸ்கிட்டோஸையும் கண்ட்ரோல் பண்றது. செகண்ட் வந்து பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிடி காட்டனை யூஸ் பண்றது. இப்போ நம்ம தேர்ட் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் என்னவா பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளான்ட் டிசீஸ் த ஃபங்கஸ் ட்ரைகோடெர்மா. ஸோ இப்போ இங்கே ட்ரைகோடெர்மா ஸ்பீசிஸ் ஆர் ஃப்ரீ லிவிங் ஃபங்கை. நோட் டவுன் த நேம் ஆஃப் தி ஃபங்கை அண்ட் த கேரக்டரைசேஷன். ஃப்ரீ லிவிங் that are very common in root ecosystem. They are effective biocontrol agents of several plant pathogens. அப்போ உங்களுக்கு ட்ரைகோடெர்மா எந்த மாதிரியான டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய இதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரூட். ஸோ ரூட்ல டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பேத்தோஜென்ஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம ட்ரைகோடெர்மா யூஸ் பண்ணுவோம். இது இஸ் தி ஃபோர்த். அடுத்து வந்து ஃபோர்த் பாருங்க. ஃபோர்த்ல பேக்லோவைரஸஸ் are the pathogens that attack insects
and other arthropods. அப்போ இந்த இடத்துல கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இன்செக்ட்ஸையும் ஆர்த்ரோபோட்ஸையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க எது யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ தே ஆர் baculoviruses. So baculoviruses used as a biological control agents are in the genus. இதுல நிறைய ஜீனஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஜீனஸ் தான் வந்து நியூக்ளியோ polyhedroviruses. They are the genus of baculoviruses. These viruses are excellent candidates for a species specific. ஏன்னா எந்த ஸ்பீசிஸை கொள்ளணுமோ அதை மட்டும்தான் கொள்ளணும், மற்றது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண. ஓகே, ஸோ தே ஹாவ் பீன் ஷோன் டு ஹேவ் no negative impacts on plants, mammals, birds, fish. மற்ற இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எதை நம்ம கொள்ளணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் அது கொள்ளும். ஓகே, ஸோ இங்கே baculoviruses used to kill insects and arthropods, trichoderma which act against the root pathogens, and bt cotton used to kill the insects, and ladybird and dragonfly used to kill aphids and mosquitoes. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் தனியாக எழுதி வச்சு ப்ரிப்பேர் பண்ணவே போதும். இந்த லெசனை பொறுத்தவரை இவ்வளோதான், சிம்பிளான ஒரு வே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மைக்ரோப்ஸ் as biofertilizers. With our present day life environment, pollution is a major cause of concern, right? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் land water pollution அப்படின்றது which happened due to large utilization of fertilizers, chemical fertilizers. ஸோ நம்ம இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாத ஒரு க்ராப்பையோ இதையோ நம்ம இன்னைக்கு பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பொல்யூஷன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் யூஸ் பண்றோம்ல ஆர்கானிக் ப்ராடக்ட். ஓகே, பட் அது உண்மையாவே ஆர்கானிக் ப்ராடக்ட்னு தெரியாது. See how we are manipulated பார்த்தீங்கன்னா 15 to 20 years பேக் நாங்கள் எஸ்பெஷலி இப்போ நான் எங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா we are eating the foods. பட் நீங்கள் அந்த ஆர்கானிக் அப்படின்ற பேரை மாற்றி உங்களை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செக் எண்ணெய் அப்படின்றது வந்து யூஸ்வலாக நாங்கள் அதான் வாங்கி சாப்பிடுவோம். ஊர்லலாம் கிராமத்துலலாம் அப்படியே வந்து வேர்க்கடலை இருக்கும், அதை எதுவுமே கொடுப்பாங்க, அரைச்சி கொடுப்பாங்க, அப்படியே யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆச்சுன்னா அதில் வந்து கடல் எண்ணெயில பயங்கரமான ஃபேட் இருக்கு, அதில் வந்து நிறைய ஃபேட் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் ஃபேட் வந்து இருக்குத்தான் செய்யும், பட் அதுக்கேற்ற மாதிரி அப்போ ஒர்க் இருந்துச்சு மக்களுக்கு. ஸோ அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பிபி அதிகமாக இருந்துச்சு, இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது. அப்போ இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, ரிஃபைன் பண்ணாமல் நீங்கள் ஆயிலை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு, ரிஃபைன்ட் ஆயிலுக்கு மாற்றிட்டோம். இப்போ மறுபடியும் ட்ரெண்ட் எங்கே வந்திருக்கு? இப்போ மறுபடியும் செக்கு எண்ணெய்க்கு தான் வந்துட்டோம். ஸோ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ மறுபடியும் அங்கேயே வந்து நிற்கிறோம். இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மேபி 1 லிட்டர் அப்படின்றது 80லேருந்து 100க்குள்ள தான் இருக்கும், அதுவே அதிகபட்சம் நான் சொல்றது. பட் இன்னைக்கு வந்து 300லேருந்து 400 450 வரையும் பிராண்ட் நேம் மாறுது. ஸோ நீங்கள் நிறைய ஆயில் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களே செக் என்னன்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹவு வி ஆர் மேனுப்புலேட்டிங், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மேனுப்புலேட் ஆகிட்டு ஃபியூச்சரில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே, பட் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது இட்ஸ் வெரி குட் ப்ரொசீஜர் ஆக்சுவலி. ஆனால் அதுதான் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலி, நம்ம முன்னாடி அதுதான் ஒரு காலத்தில் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ அதை மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ த மெயின் சோர்ஸ் ஆஃப் பயோஃபெர்டிலைசர்ஸ், எதெல்லாம் நம்ம பயோஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணோம்னு கொஸ்டின் கேட்கலாம். பாக்டீரியா, ஃபங்கை, சைனோபாக்டீரியா. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயோஃபெர்டிலைசர்ஸ் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் மாட்டு சாணத்தை எடுத்துன்னு போயிட்டு போட்டிங்க அப்படின்னா அது நல்ல உரமாக தான் இருக்கும். தட் இஸ் வெரி குட் ஃபெர்டிலைசர்ஸ். நாங்கள் இன்னும் ஞாபகம் இருக்கு, நாங்கள் கிராமங்களில் சின்ன வயசில் வளரும்போது மாட்டு சாணத்தை எடுத்துன்னு போய் தான் போடுவோம். எனக்கு தெரிஞ்சு அதை தாண்டி பெரிய உரம் அப்படின்றதுலாம் பெருசாக இல்லை. பட் இப்போ அது வந்து ஒரு ட்ரெண்டு. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சால் அந்த ப்ராடக்டை சாப்பிட்டா நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அப்படின்றது ஒரு காலத்தில் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க எல்லாரும். ஓகே, ஸோ மறுபடியும் மாறி இப்போ மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிட்டு இருக்கும். ஸோ த சிம்பயாட்டிக் அசோசியேஷன், இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில பாக்டீரியாஸ் வந்து தே ஹாவ் அசோசியேஷன் வித் லெக்யூமினஸ் பிளான்ஸ், அந்த ரூட்ஸ்லேயே வளரும். அதுக்கு வந்து நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ரைசோபியம் எடுத்துக்கலாம். இட்ஸ் அ சிம்பயாட்டிக் பாக்டீரியா. எதுக்காக சார் இந்த பாக்டீரியா அந்த இடத்துல வளரும் அப்படின்னா, பிகாஸ் இட் ஃபிக்ஸ் தி அட்மாஸ்பரிக் நைட்ரஜன். அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் சாயில்ல ஃபிக்ஸ் ஆகும். அப்போ அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜன் சோர்சஸ் வந்து லைக் டைரக்டாவே வந்து அந்த பிளான்ட்ஸே வந்து சாயில்ல இருந்து எடுத்துக்க முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் ரைசோபியம் பாக்டீரியா. ஓகே, ஸோ அதே மாதிரி அதர் பாக்டீரியாஸ் கேன் ஃபிக்ஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் while they are free living. ரைசோபியம் அப்படின்றது இட்ஸ் ஏ சிம்பயாட்டிக் பாக்டீரியா. ஃப்ரீ லிவிங் அப்படின்றது அது பாட்டுக்கு சாயில்ல தனியாக வளரும். அதில் வந்து அசோஸ்பைரலம் அசிடோபாக்டர்.
ஸோ இது வந்து ஈஸியாக என்ன பண்ணணும்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போ உங்களுக்கு நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய பாக்டீரியாஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா ரைசோபியம், அசோஸ்பைரிலம், அசிடோபாக்டீரியம். பட் இந்த மூணுல எது ஃப்ரீ லிவிங், எதெல்லாம் சிம்பயாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரைசோபியம் வந்து சிம்பயாட்டிக் அசோசியேஷன். அதே மாதிரி ஆஸ்பர்ஜில்லம் அண்ட் அசோஸ்பைரிலம் அண்ட் அசிடோபாக்டர் அப்படின்றது வந்து free living bacteria. Okay, so fungi are also known to form symbiotic association with plants. Very good example on the mycorrhiza. Okay, in a fungi plant இதுல வந்து mycorrhizaலே ஒரு genus இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா Gmos. So இந்த Gmos அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா they have associated with the plants. எதுக்காக இந்த Gmos வந்து எந்த மாதிரியான ஐ மீன் அசோசியேஷன் எப்படி இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா these Gmos absorb phosphorus from the soil. அப்போ பிளான்ட்டுக்கு தேவையான பாஸ்பரஸை இந்த ஒரு சிம்பயாட்டிக் அசோசியேஷன் வந்து கொடுக்குது. அப்போ நம்ம குளோமஸை நிறைய வளர விட்டோம் அப்படின்னா அந்த பிளான்ட்ஸ்க்கு தேவையான பாஸ்பரஸ் சோர்ஸ் வந்து அதுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகே, such as resistance to root borne disease. ஓகே, ஸோ டாலரன்ஸ் டு salinity and drought இது எல்லாத்தையும் தாண்டி வளர்றதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, and finally cyanobacteria பத்தி பார்க்கலாம். Cyanobacteria are autotroph microbes widely distributed in aquatic and terrestrial environment, which can fix atmospheric nitrogen. Example, Anabina, Nostoc, Oscillatoria. See, எதெல்லாம் cyanobacteria ன்னு கேட்கலாம். இதெல்லாம் Anabina, Nostoc, Oscillatoria. இது கூட நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ல இன்வால்வ் ஆகும். அப்ப நம்ம மேல பார்த்தது என்ன? நார்மல் பாக்டீரியாஸ். ரைசோபியம்ன்றது சிம்பயாட்டிக். Azospirillum, Acidobacter normal bacteria, but they can fix the nitrogen without association. So they are free living. அப்போ எதெல்லாம் நார்மல் பாக்டீரியாஸ், எதெல்லாம் சைனோபாக்டீரியாஸ் which are involving nitrogen fixation அப்படின்றதுல கிளாரிட்டி இருக்கணும். இதான் கொஸ்டினா கேட்பாங்க. ஓகே, ரைட். ஸோ ஹியர் வி கம்ப்ளீட் தி லெசன். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். எஸ் சொல்லுப்பா. எனி டவுட்ஸ்? முதல்ல லைன்ல இருக்கீங்களா? நோ டவுட் சார். ஓ, வெரி குட். ஸோ இந்த லெசன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஓகே, சி வெரி சிம்பிள் லெசன். பட் இதுல ஒரே ஸ்ட்ராட்டஜி என்னன்னா என்னென்ன பாக்டீரியாஸ், என்னென்ன ஃபங்கை, என்னென்ன மைக்ரோப்ஸ், என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை கொடுக்குதுன்னு மட்டும் ஹைலைட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான். ஓகே, ரைட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஃபுட் என்ஹான்ஸ்மெண்ட் எடுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் நைட்.